வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் ஏப்ரல் 2025க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேத்துக்கும் சேர்த்து ஒரு 90 கோல்டன் கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு 90 கோல்டன் கொஷின் பேப்பர் இருக்குது. அந்த 90 கோல்டன் கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. இதிலேருந்து 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் 2 மார்க் 4 மார்க்கே ரோமன் டைப்பில் கேட்கலாம். நமக்கு 10th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும் 7 மார்க்கை வந்து டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து வாட் இஸ் இனேசியா, டைப் ஆஃப் இனேசியா அப்படின்னு டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. அதே ஒரு ரோமன் 1 வச்சு ரோமன் 2 வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டனோட செகண்ட் லா என்ன, அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் அட்டாமிசிட்டி தியரி கேட்டாங்கன்னா ரோமன் 1 ரோமன் 2ல் டிஃபைன் அட்டாமிசிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூரானோட ஸ்ட்ரக்சர் வந்து கேட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷன் கேட்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எத்தனோ பாட்டி இந்த மாதிரி ரோமன் டைப்பில் கேட்பாங்க. ஸோ அதுக்கான அந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த கொஷின் பேங்க் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோமன் டைப்பில் பயாலஜி ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், ஃபிசிக்ஸ் ஆகட்டும் 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ வாங்க கொஷின் 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லி ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்க்கணும் ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், இதுலேயே 4 மார்க்கும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் த ஹோம்ஸ் லா, ஓம் விதியினை கூறி விளக்குக. வாட் இஸ் எ லாங்கிடியூனல் வேவ்ஸ், நெட்டலைகள் என்றால் என்ன? வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் நீட் ஃபார் த எக்கோ, எதிரொலிக்கு தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன? வாட் இஸ் டேப்லர் எஃபெக்ட், டேப்லர் விளைவு என்றால் என்ன? ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ, ஒலி எதிரொலித்தலின் பயன்பாடுகள் யாவை? ரைட் எனி 3 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, இயற்கை கதிரியாக்கம் ஏதேனும் 2 பயன்களை எழுது. டிஃபைன் கிரிட்டிக்கல் மாஸ், வரையறு மாறுநிலை நிறை. டிஃபைன் 1 ராஜெண்ட், வரையறு ராஜெண்ட். வாட் இஸ் ஸ்டெல்லர் எனர்ஜி, இதில் விண்மீன் ஆற்றல் என்றால் என்ன? அதே மாதிரி மின்னோட்டத்தின் வெப்ப இயல்பை பயன்படுத்தி செயல்படும் ஏதேனும் 2 மின்சாதனம் பெயர் கூறு. டிஃபைன் இனேஷியா கிவன் த கிளாசிஃபிகேஷன், நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவை? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட், நிறை எடை வேறுபடுத்துக. கிளாசிஃபை த டைப் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன், செயல்படும் திசை சார்ந்து விசையினை எவ்வாறு பிரிக்கலாம்? ஸோ அதே மாதிரி டிஃபைன் மொமெண்டம் ஆஃப் கேப்பிள், இரட்டையின் திருப்புத்திறன் வரையிறு. ஸோ அதுக்கு கீழே கிரிக்கெட் விளையாட்டில் மேலிருந்து விழியும் பந்தினை பிடிக்கும் போது விளையாட்டு வீரர் தம் கையினை பின்னோக்கி இழுப்பது ஏன்? ஹவு டஸ் த ஆஸ்ட்ரோமெண்ட் ஃப்ளோட் இன் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர் எவ்வாறு மிதக்கிறார்? நெக்ஸ்ட் வந்து ஒளி விலகல் எண் என்றால் என்ன? ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா, ஸ்னெல் விதியினை கூறு. ஸோ அதே மாதிரி கீழே சம் பொறுத்த வரைக்கும் குவிலென்ஸ் ஒன்றில் F மற்றும் 2F புள்ளிகளுக்கு இடையே பொருள் வைக்கப்படும் போது உருவாக்கப்படும் பிம்பத்தினை கதிர்படம் வரைக. அதே மாதிரி டிஃபைன் நிறப்பிரிகை என்றால் என்ன? அதே மாதிரி ராலே சிதறல் விதியினை கூறு. டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ், குவிலென்ஸ் குளிலென்ஸ் வேறுபடுத்துக. Why does the sky appears in blue color, வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? டிஃபைன் 1 கலோரி, ஒரு கலோரி வரையறு. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் லீனியர் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், வெப்ப விரிவு பரப்பு, வெப்ப விரிவு வேறுபடுத்துக. ஸ்டேட் த பாயில்ஸ் லா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த லா ஆஃப் வால்யூம் சார்லஸ் லா, பர்ம விதி அல்லது சார்லஸ் விதியினை கூறுக. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் த லா ஆஃப் வால்யூம் சார்லஸ் லா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் ஐடியல் கேஸு ரியல் கேஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படித்து வச்சுக்கோங்க. இயல்பு வாயு நல்லியல்பு வாயு வேறுபடுத்துக. டிஃபைன் யூனிட் ஆஃப் கரண்ட், மின்னோட்டத்தின் அலகை வரையறு. டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ஒப்பு அணுநிறை வரையறு. அதே மாதிரி ஆக்சிஜனுடைய பல்வேறு ஐசோடோப்புகள் அதன் சதவீத பரவலை குறிப்பிடுக. டிஃபைன் அட்டாமிசிட்டி, அணுக்கட்டு எண் வரையறு. வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ், வாயுவின் மோலார் பருமன் என்றால் என்ன? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் அமோனியா, அமோனியாவில் உள்ள நைட்ரஜன் சதவீத ஏவை கண்டறிக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. அணுக்கள் மற்றும் மூலக்கூறு வேறுபடுத்துக. அதே மாதிரி டிஃபைன் மோல், மோல் வரையறு. அதே மாதிரி கம்பல்சரி 38 கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, சம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 39 முக்கியமான சம்மு, இதெல்லாம் வந்து கம்பல்சரியில் உங்களுக்கு கேட்கலாம். 2 மார்க் 4 மார்க்கில் 7 மார்க்லையுமே சில டைம் கேட்கலாம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் ரஸ்ட், கிவ் த ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட், துரு என்பது என்ன, துரு உருவாக்கத்திற்கான சமன்பாட்டை தருக. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் அலுமினியம், அலுமினியம் பயன்பாடுகள் யாவை? வாட் ஆர் த டைப் ஆஃப் ஆலோய்ஸ், உலோக கலவையின் வகைகள் யாவை? வாட் இஸ் மீன் பை பைனரி சொல்யூஷன், இருமடி கரைசல் என்றால் என்ன?
நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் அக்வாஸ் அண்ட் நான் அக்வாஸ் சொல்யூஷன் கிவ் அன் எக்ஸாம்பிள். நீர் கரைசல் மற்றும் நீரற்ற கரைசல் என்ற எடுத்துக்காட்டு தருக. த அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவ் மோர் கோல்ட் ரீஜன் ஒய். குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினம் அதிகம் ஆள்கின்றன ஏன். அதே மாதிரி டிஃபைன் சாலிபிலிட்டி கரைதிறன் வரையறு. கிளாசிஃபை த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஈரம் உறிஞ்சி மற்றும் ஈரம் உறிஞ்சி கரைவு அடையாளம் காண்க. அடர் சல்பூரிக் அமிலம், காப்பர் சல்பேட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி சிலிக்கா ஜெல்லு, கால்சியம் குளோரைடு, எப்சம் உப்பு. நெக்ஸ்ட் வந்து why does the reaction rate for the reaction increase in rising for temperature. வெப்பநிலை உயர்த்தும் பொழுது ஒரு வினையின் வேகம் குறைகிறது ஏன். define pH value, define the combination reaction, give the examples of the exothermic combination reaction. செயற்கை அல்லது கூட்டு வினை வரையறு, வெப்ப உமிழ் வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. அதே மாதிரி நேம் த சிம்பிளஸ்ட் கீட்டோன், கிவ் த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. எளிய கீட்டோன்களின் பெயர்களையும் மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் எழுதுக. How is ethanoic acid prepared from the ethanol, give the chemical equation. எத்தனோயிக் அமிலம் எத்தனாலில் இருந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அவ்வினைக்கான சமன்பாட்டை எழுதுக. லிஸ்ட் த யூசஸ் ஆஃப் எத்தனால், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனாலின் பயன்களை தருக. லிஸ்ட் அவுட் த யூஸ் ஆஃப் எத்தனோயிக் ஆசிட், எத்தனோயிக் அமிலத்தின் பயன்பாடுகளை தருக, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் வினை செயல் தொகுதி என்றால் என்ன. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் மியூசோஃபில், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இலையிடை திசு பற்றி குறிப்பு வரைக. டிராண்ட் லேபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சோசோம், ஆக்சோசோம் படமறைந்த பாகம் குறி. Why should the light dependent reaction occurs before the light independent reaction occurs before for the light dependent reaction. ஒளிச்சேர்க்கையின் போது இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளிவினை நடைபெற வேண்டும். ரைட் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார் போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக. வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன், சுவாச ஈவு வரையறு. வாட் இஸ் கொகிஷன், கூட்டிணைவு என்றால் என்ன. வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேல்யூ வால்வ்ஸ் இன் ஹார்ட். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இன் ஹார்ட். இதய வால்வுகளின் முக்கியத்துவம் நல்லா படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் ரிலேட்டடாக கொஷின் அதிகமாக வரும். அதே மாதிரி ஹூ இஸ் டிஸ்கவர்ட் ஆர்கெச் ஃபேக்டர், ஒய் வாஸ் த நேம் ஸோ. ஆர்கெச் கார்னினை கண்டறிந்தவர் யார், அது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஹவ் ஆர் த ஆர்ட்ரிஸ் வெயின் ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அண்ட் அனதர். தமனிகளும் சிவரைகளும் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வேறுபடுகிறது. வாட் ஆர் த கெமிக்கல் மெசேஞ்சர், வேதியியல் தூதுவர்கள் என்பன யாவை. வாட் ஆர் த சிந்தட்டிக் ஆக்சின், கிவ் அன் எக்ஸாம்பிள். செயற்கை ஆக்சின்கள் என்பன யாவை, எடுத்துக்காட்டு தருக. வை தைராய்டு ஹார்மோன்ஸ் ரெஃபர்ட் அஸ் எ பர்சனாலிட்டி ஹார்மோன். தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. ஒய் ஆர் திஸ் பைனரி ஃபிஷன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மல்டிபிள் ஃபிஷன். இரண்டாக பிளத்தல் பல கூட்டு பிளத்தல் வேறுபடுகிறது. டிவைன் ட்ரிபிள் ஃபியூஷன், மூவினைவு வரையறு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் ஆஃப் பீனோடைப் ஜீனோடைப். பீனோடைப் ஜீனோடைப் பற்றி நீவிர் அறிவது என்ன. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த அல்லோசோம்ஸ், அல்லோசோம்ஸ் என்றால் என்ன. வாட் ஆர் த ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ், ஓகசாகி துண்டுகள் என்றால் என்ன. ரைட் த டென்டல் ஃபார்முலா ஆஃப் ராபிட், முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக, ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி நேம் த பார்ட்ஸ் ஆஃப் த ஹிண்ட் பிரெயின், பின்மூளையின் பாகங்கள் யாவை. டிஃபைன் ரெஃப்ளக்ஸ் ஆக்ட், அனிச்சை வில் என்பதை வரையறு. வாட் ஆர் த ஸ்ட்ரக்சரல்ஸ் இன்வால்வ் இன் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின், மூளையினை பாதுகாக்க வைத்திருக்கும் உதவும் உறுப்புகள் யாவை. பயாலஜி பொறுத்த வரைக்கும் இதில் இருந்து கண்டிப்பாக ரோமன் டைப்பில் கொஷின் கேட்பாங்க. ஒய் இஸ் ஆர்கியோடெரிப்ஸ் கன்சிடர்ட் டு பி கனெக்டிங் லிங்க், ஆர்கியோடெரிப்ஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுகிறது. நேம் த டூ மைஸ் ஹைப்ரிட் ரிச் இன் அமினோ ஆசிட் லைசின், லைசின் அமினோ அமிலம் சேர்ந்த 2 மக்காசோள கலப்பு உயிரி வகைகளின் பெயர்களை எழுதுக. டிஃபைன் ஜெனடிக் இன்ஜினியரிங், மரபு பொறியியல் வரையறு. ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக், டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்ப நடைமுறையினை பயன்பாடுகளை எழுது. வாட் ஆர் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஒபிசிட்டி, உடல் பருமனுக்கு காரணமான காரணிகள் எவை. வாட் ஆர் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன், மண் அரிப்பிற்கான காரணிகள் யாவை. வாட் ஆர் த கன்சிக்வன்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன், காடு அழிப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள். வாட் இஸ் ஸ்க்ராட்ச், ஸ்க்ராட்ச் என்றால் என்ன. why is the sino-arterial node called a pacemaker of heart, சைனோ ஆரிக்குலருக்கான பேஸ்மேக்கர் என்று அழைக்கப்படுகிறது. வாட் ஆர் த ஹார்ட் சவுண்ட், ஹவு ஆர் they are produced, இதய ஒலிகள் என்றால் என்ன, அதை எவ்வாறு உருவாக்கின்றன. லிஸ்ட் ஆன் த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் 2 points, ஏபியுடைய வாழ்வியல் விளைவு. குரோமோசோம் படமறைந்து பாகம் குறி, டயக்ராம் ரொம்ப முக்கியம். ட்ராண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். ரைட் த டைப்ஸ் ஆஃப் நியூரான், நியூரான் வகைகளை எழுதுக. ட்ராண்டு லேபிள்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன் ஸ்டொமேட்டா, இலைத்துளை படமறைந்து பாகம் குறிக்கும். ஸோ ஒரு 90 கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த 90 கொஷினும் ரோமன் டைப்பில் 7 மார்க்கு, அதே மாதிரி 4 மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். இதை நல்லா படிச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 10th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் இருந்தால் 2 மார்க், அதே மாதிரி 7 மார்க் 4 மார்க் எல்லாமே எடுப்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் நாசர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.